ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு கெட்ஸ் அட் கோ. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாபோ ஹை வாட்டர் ஃபால், சென்ட்ரல் லேக்கன் அதெல்லாம் முடிச்சோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்ட்ஸ் ஸ்டீப்பஸ்ட் கேபிள் கார் ரைடு போகிறோங்க. ஸ்டஷல்பர்க் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். நம்ம நடுவில் ஒரு இடத்துல இறங்கிட்டோங்க. ட்ரிம்மல் பால் ஃபாகேன்னு சொல்லிட்டு ஒரு பழையன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி இங்கே ஒரு வாட்டி இறங்கிட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறிக்கும் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டா. செம்ம அழகாக இருங்க. அந்த சைட் பார்த்தீங்களா ஸ்னோ மவுண்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். ரோடை பாருங்கள், நம்ம வடிவேல சொல்கிற மாதிரி தான். சும்மா இங்கேயே உட்காந்து சாதத்தை போட்டு சாப்பிட்றலாம் போல இருக்குது, அந்த அளவு இருக்குது. ட்ரிம்மல் பால் ஃபால். உள்ள நடந்து போகிற இடமே சூப்பராக இருக்கீங்க. இது உள்ள இன்னும் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணி போகணுமாங்க. போகி ரீச் ஆகிட்டு நம்ம ரிட்டன் ஆகணும்னா டைம் ஆகிடும் இன்றைக்கி. ஸோ அதனால் இன்றைக்கி மெயின் வந்து 2 கேபிள் கார்ஸ் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கேபிள் கார் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து அப்படியே ரிட்டன் ஆகுறேன். நம்ம ஃபஸ்ட் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவோங்க. கேபிள் காரில் போவோம். எந்த கேபிள் காரில் போகலாம்? 2 இருக்குது. அது ஒன்று ஸ்டீப் ப்ரோ கேபிள் கார் ஏறிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துடும். நடிச்சு பக்கத்தில் கொஞ்சம் கடிச்சிடும். சம்மந்தோடு இருக்கு. கைஸ், நம்ம இப்போ நின்றுட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்ட்ஸ் ஸ்டீப்பஸ்ட் கேபிள் காருங்க. உலகத்திலேயே மிக செங்குத்தான கேபிள் லைனில் போகிற இந்த கேபிள் காருங்க. இதுதான் சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் வந்து ஸ்டஷல்பர்க், இந்த ஊர் பேர். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மியூரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குங்க. கார் ஃப்ரீ வில்லேஜ் அது. அந்த ஊரில் வந்து காரே வெஹிக்கிள்ஸ் அலவுட் கிடையாது. ஸோ ஃபுல் ஆஃப் நேச்சர் தான். செம்மையாக இருக்குங்க இந்த கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டஷல்பர்க் வந்தீங்கன்னாக்க 2 கேபிள் கார்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நார்மலாக இதுக்கு முன்னாடி இருந்த கேபிள் கார் இது, அதுவும் இப்போ இன்னமும் ஆப்ரேஷனில் தான் இருக்குது. அது நார்மலாக தான் இருக்கும், நார்மல் கேபிள் கார்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கேபிள் கார் பார்த்தீங்கன்னாக்க கிரவுண்ட்லேருந்து அப்படியே ரொம்ப வேர்ட்டிக்கலாக வச்சுருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் அப்படியே ஒரு 90 டிகிரியில் இறங்குற ஃபீல்டு இருக்கும், அந்த லெவலுக்கு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ செம்மையாக சூப்பர்பாக இருக்குது பாருங்கள். ஸோ உலகத்துலேயே ஒரு ஸ்டீப்பஸ்ட் கேபிள் கார் போகணும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இங்கே இருக்குது. வியூஸும் அமேசிங்காக இருக்குங்க. சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஸ்னோ மவுண்டெயின்ஸு, யூங்ஃப்ரா ரீஜன்ஸ்லாம், அந்த மவுண்டன் ரேஞ்சஸ்லாம் இங்கேருந்து தெரியுது. ஸோ இந்த வேலி வியூ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. இது உண்மையாக ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. கேபிள் கார் போய்ட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு பிரவீன் செஞ்சு கொடுத்த பிரியாணிங்க நேற்று செஞ்சார், எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சார் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு. ஸோ சிலவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஊர் ஸ்டைலே சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுங்கிறது வேறு ரகம், அதுவும் நல்லா தான் இருக்குது. தேங்க்ஸ் பிரவீன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹாஸ்பிட்டாலிட்டி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் பிரியாணி. எஸ், ஒரு வழியாக நம்ம சாப்பிட்டுட்டு
அடுத்து வந்து லூசன் போகிறோங்க. ஸோ சேம் ரூட்டு தான். இங்கேருந்து லொடர்புடன் போயிட்டு இங்கேருந்து இன்டர்லாக்கன் போய் ஒரு ட்ரெயின் பிடிச்சி லூசன் போகணும். ஸோ அது போகிற வழியும் நிறைய சீனிக் ரைட்ஸ் இருக்குது. கடைசி ஒரு வாட்டி நம்ம இந்த மியூரன் ஏரியா பார்த்துடுவோம். இதில் தான் நம்ம போனோம். எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பித்து அந்த டாப் வரைக்கும் போகிறோம். மேலேருந்து வியூஸ் வேறு லெவலில் இருந்தது. அந்த வேலி வியூ வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. திரும்ப இங்கேருந்து லூசன் போகிறோம். இந்த ட்ரெயின் பாருங்கள் எவ்வளோ அழகாக செம்ம பனரமிக் வியூவில் இருக்குது. இந்த ட்ரெயினுக்கு தான் நம்ம போகிறோம். ஃபேன்டாஸ்டிக். பாருங்கள் இந்த ட்ரெயினோட வியூ மட்டும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. லக்கிலி இன்றைக்கி வந்து ட்ரெயின்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஏதோ இல்லை ப்ரைவேட்டாக புக் பண்ணி போயிட்டுருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ இப்போ நம்ம போய்ட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்லாக்கன்லேருந்து லூசன் அப்படின்ற ஊருக்கு போய்ட்டுருக்கோம். இது வந்து ஏ பார்ட் ஆஃப் கோல்டன் பாஸ் லைனில் வருதுங்க. இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவிட்சர்லாண்டில் வந்துட்டு மோஸ்ட் ஃபேமஸ் ட்ரெயின் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெர்னினா எக்ஸ்பிரஸ், கோல்டன் பாஸ் லைன், அப்புறம் அந்த மாதிரி நிறைய ட்ரெயின் ரூட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கிறது அந்த கோல்டன் பாஸ் லைனில் ஒரு பார்ட்டு தான் இந்த இன்டர்லாக்கன் டு லூசன். அவ்வளோ அழகான லேக்ஸு, மவுண்டெயின்ஸு, அந்த ஆல்ப்ஸு வேறு லெவலுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சொன்னால் நம்பிங்கலாம் தெரியல. அந்த சைட் பார்த்தீங்கன்னா போட் நிற்குது, இந்த பக்கம் லேக்கு, கீழே இறங்கிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இந்த ஊர் பேர் வந்து பிரெயின்ஸுங்க. ஸோ இன்டர்லாக்கன் பக்கத்தில் உள்ள வில்லேஜஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரெயின்ஸு, அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லுங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும். எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு, இன்னொரு அடிஷ்னல் டேஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா நீங்கள் தாராளமாக இந்த வில்லேஜஸில் அப்படியே நீங்கள் ட்ரெயின் விட்டு இறங்கிட்டு சும்மா நீங்கள் ஒரு வாக் பண்ணியோ இல்லை வந்து சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் இறங்கியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே உள்ள எல்லா லொக்கேஷனும் எங்கே திரும்பினாலும் பச்சை பசேல் இருக்குங்க. கண்ணு ஃபுல்லாக க்ரீன் மட்டும்தான் இருக்குது, க்ரீன் கலர் மட்டும்தான் இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரைடை. இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது சீனிக் ரைட்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. வேறு எங்கேயாவது இந்த மாதிரியான சீனிக் ரைட்ஸ் இருக்கான்றதை நம்மளும் தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ்லாம் எங்கே கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பிபி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க. ஸோ அந்த ஆப்பில் போயிட்டு மல்டிபிள் ப்ராசஸ் காட்டும். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நீங்கள் என்டையர்லி வந்து சுவிட்சர்லாண்ட் ஃபுல்லாக சுற்ற போகிறீங்க, நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு எனி சிட்டி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சேவர் டே பாஸை கண்ணை மூடிட்டு எடுத்துருங்க. கொஞ்சம் அட்வான்ஸாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்கும். லேட்டாக எடுத்திங்கனாக்கா ரொம்ப அட்வான்ஸாக எடுத்திங்கன்னா சீப்பஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 55 ஃப்ராங்க்ஸ் அந்த ரேஞ்சில் வரும். இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து 100 ஃப்ராங்க்ஸ்க்கு மேலே போயிடும் நீங்கள் கொஞ்சம் நியர்பையில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா. இது இல்லாமல் இங்கே மல்டிபிள் பாசஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஃப் ஃபேர் ட்ராவல் கார்டு, அப்புறம் வந்து சிட்டி வைஸ் கார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இங்கே உள்ள நீங்கள் பாசஸ் வந்து நீங்கள் பார்த்து எடுக்கிறதுங்கிறது உங்களோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் உங்களோட ரெக்யர்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பாசஸ் எடுக்கலாம் அப்படின்றத வந்து ஒரு வாட்டி ரிசர்ச் பண்ணிட்டு இருங்க. சுவிட்சர்லாண்ட் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு இந்த சேவர் டே பாஸ் வந்து மோஸ்ட் யூஸ்ஃபுல் பாஸுங்க. லூசன் வந்து சேர்ந்துட்டோம். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த ட்ரெயின் ரைடு. ஸோ நீங்கள் சுவிட்சர்லாண்ட் வந்தீங்க இந்த பக்கம்லாம் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயின் ரூட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மல்டிபிள் ட்ரெயின் ரூட்ஸ் இருக்குது இங்கே சீனிக்கா.
இது ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இடம். இப்போ நான் லூசனில் இறங்கிட்டேங்க. இங்கேருந்து இறங்கிட்டு நான் அடுத்து வந்து ஸ்டான்ஸ் அண்ட் ஹார்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறேங்க. அங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கனாக்க, அங்கே இன்னொரு கேபிள் கார் இருக்குது. ஆனால் அந்த கேபிள் காரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னாக்க, அதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் கேபிள் காருங்க. விச் மீன்ஸ் வந்து ரூஃப் இல்லாமல் ஓப்பனில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கேபிள் கார் அது. அது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஸ்டான்ஸ்ன்ற ஊரில் போய் நான் இறங்கணும் இப்போ. ஸோ இங்கே உள்ள ட்ரெயின்ஸ்லாம் பாருங்கள். நான் இப்போ இந்த ட்ரெயின் வந்து இறங்கினேன். பக்கத்துலேயே அடுத்த ட்ரெயின் இருக்குது. வித்தின் ஒரு 3 மினிட்ஸில் அடுத்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது இந்த ட்ரெயின். இது வந்து ஸ்டான்ஸ் அப்படின்ற ஒரு ஊருக்கு போகுது. இங்கே இறங்கிட்டு இங்கேருந்து ஒரு 300-400 மீட்டர்ஸ் நான் வாக் பண்ணி போனோன்னாக்க அந்த ஸ்டான்ஸ் அண்ட் ஹார்ன் பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபியூனிகுலர் ரைட் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட் அங்கே போயிட்டு அங்கேருந்து நான் அந்த கேபிள் காரை வந்து எடுக்க போகிறேன். ஸோ வாங்க ட்ரெயின்குள்ளே போவோம். எல்லா ட்ரெயின்ஸும் இங்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் எடுத்த அந்த நான் ஒரே ஒரு பாஸ் எடுத்திருக்கேன். அந்த ஒரு பாஸோட ஒர்த்து பாருங்கள். எவ்வளோ ட்ரெயின்ஸ் நான் போயிட்டுருக்கேன், எவ்வளோ கேபிள் கார்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபியூனிகுலர் ரைட் போகிறேன். ஒன் டே நம்ம தான் ராஜா அந்த பாஸ் வச்சுருந்தோன்னா. ஸ்டான்ஸ் அண்ட் ஹார்ன் பேன். ஸோ அந்த ஃபியூனிகுலர் ரைடு வந்து நம்ம ஊர் பழனி விஞ்ச் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஞ்ச் டைப் இது. இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. இதை நம்ம ஃப்ரெண்டு சொன்னார், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். 5 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் இந்த ஏரியா சுற்றி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ரூட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. இன்றைக்கி நான் வந்து ஜூரிக் அங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஜூரிக்லேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து போனது வந்து பேர்ன். அங்கே போய் இறங்கணும். இறங்கிட்டு பேர்ன்லேருந்து அடுத்த ட்ரெயின் வந்து இன்டர்லேக்கன் எடுத்தோம். இன்டர்லேக்கன் போயிட்டு அங்கேருந்து லாட்டர்பர்னுக்கு இன்னொரு ட்ரெயின் எடுத்தோம். மொத்தம் 3 ட்ரெயின்ஸ் வருது இல்லை. அங்கே முடிச்சுட்டு லாட்டர்பர்னில் தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது, ஸ்ட்ராபாஷியா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஏரியாவே பயங்கர சீனிக்காக இருக்குங்க. செம்ம அழகாக இருந்துச்சு அந்த ஏரியா போனது. எனக்கு அதுவும் காலையில் பர்ஃபெக்ட் வெதரில் வர அமைஞ்சுதா. என்னால் என்ன சொல்கிறது, கனவுல ரொம்ப ஆசைப்பட்ட விஷயத்தை வந்து எப்படி பார்த்துட்டோம் அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. அந்த இடத்த விட்டு வர மனசே வரல. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்பாட் போனோம். அடுத்து பார்த்திங்கனாக்கா கேபிள் கார் ரைடு ஒன்று போனோங்க. அங்கேருந்து அந்த லாட்டர்பர்னில் இறங்கணும்ல, அங்கேருந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ரைடில் அடுத்த ஸ்டெஷல்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே அந்த கேபிள் கார் ரைட் பண்ணோம். அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த கேபிள் கார்லேருந்து வியூ வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே ஸ்ட்ரெச்சை திரும்ப ரிட்டன் வந்தோம். லைக் லாட்டர்பர்ன் வந்தோம். லாட்டர்பர்ன்லேருந்து இன்டர்லேக்கன் ட்ரெயின் வந்தோம். அங்கே இன்டர்லேக்கன் வந்துட்டு திரும்ப வந்து லூசனுக்கு ட்ரெயின் எடுத்தோங்க. அந்த இன்டர்லேக்கன் டு லூசன் ட்ரெயின் வந்து செம்ம அழகான ஒரு வியூ உள்ள போகிற ட்ரெயினுங்க. அது சீனிக் ரூட் அப்படின்றாங்க. இந்த சீனிக் ரூட்டில் போகிற ட்ரெயின் அது. பனோரமிக் வியூஸில் அந்த ட்ரெயின் இருந்துச்சு. பார்க்குற எல்லா இடமும் அழகாக இருந்ததுங்க அந்த ரூட்டில். ஸோ நீங்கள் இந்த பக்கம் இன்டர்லேக்கன் பக்கம் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த லூசன் ட்ரெயின் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த ஏரியாவை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லூசன் அங்கே வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டு ஸ்டான்ஸ் அண்ட் ஹார்ன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே தான் இருக்கும். ஸோ இந்த ஃபியூனிகுலர் ரைடை வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அகைன் மறுபடியும் லூசனுக்கு திரும்ப போய் நியூயார்க் நகரம் பாட்டு எடுத்து அந்த பிரிட்ஜை போய் பார்த்துட்டு அந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி ஜூரிக் ரிட்டன் வருவாங்க. அதான் பிளானு. நம்ம பிரவீன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் வீட்டில். ஸோ ஜூரிக்கில் போய்ட்டு நீங்கள் நல்லா நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு அடுத்த கண்ட்ரி போகிறவங்க. இந்த ட்ரிப்போட 4th கண்ட்ரி ஆஸ்ட்ரியான்ற வரும். ஆஸ்ட்ரியாவில் நாளைக்கு காலையில் ஃபஸ்ட் வந்து இன்ஸ்புர்க் போகிறோம். இன்ஸ்புர்க் போயிட்டு அங்கே 1 டே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார் சால்ஸ்பர்கில். ஸோ சால்ஸ்பர்க் அங்கேருந்து போயிடுறோம். போய்ட்டு அதுக்கு அடுத்து நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இதாங்க அந்த ஃபியூனிகுலர் ரைடு. இந்த வண்டியில் தான் நம்ம போக போகிறோம். லக்கிலி யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். இப்போ எந்த சீட்டு வேணாலும் உட்காந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஓட்ட கூட நிற்கலாம். அன்றைக்கி விட மாட்டாங்க டிரைவர் உட்காரணும். அது கூட நம்ம இதில் போய் உட்காருவோம். ஸோ ட்ராக் இங்கே போகுது. நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆனோன்னு கண்டினியூ பண்ணுவோம்.
கேபிள் காரில் வந்தோம். செம்ம ஹைட்டுங்க, செம்ம வியூவாக இருந்தது. அப்புறம் இங்கே வந்தோம். இங்கே ஏதோ ஒரு ஒத்தடி பாதை மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக ரொம்ப தூரம் போயிட்டான். பார்த்தா இங்கே யாருமே இல்லை. நம்மளுக்கு லாஸ்ட் ரைடு வர 5:45 முடிஞ்சிடும். இப்போ ஆல்ரெடி 5:30 தாண்டிட்டு போயிட்டுருக்கு. அதனால் நம்ம ரிட்டன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். வியூவை பாருங்கள், கீழே செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக க்ளவுட்ஸ்குள்ளே இருக்கும் நம்ம இப்போ. எஸ், அந்த ஃபெனிகுலர் ரைடை முடிச்சுட்டு அங்கேருந்து இறங்கின உடனே கேபிள் கார் அதில் ஏறிட்டோங்க. நாளைக்கு வந்தாச்சு. இப்போது திரும்ப கீழே இறங்குறோம். செம்ம ஹைட்டுங்க இது. ஆல்மோஸ்ட் 1000 மீட்டர்ஸ் ஹைட்டு வந்திருக்கும். இப்போ மேலே வந்தால் ஃபுல் பனிமூட்டமாக இருக்குது. டெம்பரேச்சர் அப்படியே மாறிடுச்சு. கீழே இருக்குது, பட் கீழே இருந்ததை விட மேலே வந்து இன்னும் குளிர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. கைஸ், இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஃபேர் பிரேக்கப்லாம் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க கண்டிப்பாக. இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கேபிள் கார் போயிருந்தேன் ஸ்பெஷல் பேக்கில். அந்த கேபிள் காருக்கு அந்த மியூரன் வரைக்கும் போகிறதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காஸ்ட்டுக்கு 2500 rupees அப் அண்ட் டவுன் ஆகும். அது இல்லாமல் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் இந்த கேபிள் கார். இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் கேபிள் கார், கேப்ரியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட கேபிள் கார் இது. இதுக்கு வந்து ரிட்டன் டிக்கெட்டோடு சேர்த்திங்கனாக்க 82 francsங்க. அதாவது நம்ம ஒரு காஸ்ட்டுக்கு ஒரு 8500 மேலே ஒன் வே வந்துட்டு மேலே வந்துட்டு கீழே போகிறதுக்கு மட்டும். ஸோ நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா இந்த கேபிள் காருக்கு மட்டுமே நான் வந்து 10,000 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நம்ம ஒரு காஸ்ட்டுக்கு. ஆனால் என்ன ஒரு பியூட்டி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து நான் எடுத்து வந்ததுலேயே நல்ல விஷயம் பண்ணது என்னன்னாக்கா, சேவர் டே பாஸ் அப்படின்ற பாஸ் எடுத்துட்டேங்க. அதை நான் ரொம்ப அட்வான்ஸாக எடுத்துட்டேன். ஒரு 1.5 months முன்னாடி எடுத்துட்டேன் நான். அந்த பாஸ் நான் எடுத்தப்போ நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு ஜஸ்ட் 5650 எடுத்தேங்க. இன்றைக்கி அதே பாஸ் நீங்கள் இங்கே வந்து எடுத்திங்கனாக்கா அது வந்து ஒரு 12,000 அந்த மாதிரி வரும். அது அவைலபிலிட்டியும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. சேம் டே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஈவன் ஒரு 1 week 10 days முன்னாடி எடுத்தால் கூட காஸ்ட் வந்து அப்படியே டபுள் இல்லை மோர் தென் டபுள் அந்த மாதிரி ஆகும். ஸோ அட்வான்ஸாக எடுத்ததுனால ஒரு அட்வான்டேஜுங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல் டே எல்லா ட்ரெயின்ஸு, எல்லா கேபிள் கார்ஸ், ஃபியூனிகுலர் ரைட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி டோட்டலாக 5650 முடிச்சிட்டேங்க. ஸோ சுவிட்சர்லாண்டை நீங்கள் ரொம்ப ரொம்ப சீப்பாக முடிக்கணும்னு நினச்சா முடிக்க முடியுங்க. அதுக்கேற்ற பிளானிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாங்க.